ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் இருக்கிற காய்கறியெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன பூக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் செவந்தி பூத்துருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிஜினியா. இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு செடி தான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுலேருந்து சீட்ஸ் எடுத்து போட்டது தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் காக்கட்டான். அதுலேயும் நிறைய பூக்கள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்னிங் க்ளோரி. 8 கலரில் மார்னிங் க்ளோரி பார்த்தீங்கன்னா சீட்ஸ் போட்டிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் மட்டும்தான் முளைச்சி வந்துருந்ததுங்க. அதில் இப்போ பூக்களும் பூத்துருச்சு. ஆனால் நிறைய பூ பூக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குதுன்னு. பார்க்கறக்கு ரொம்பவே அழகா இருக்குதுங்க. நம்ம தோட்டத்தில் இருக்கிற காய்கறியெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை சிறகு அவரைங்க. இந்த சிறகு அவரையில் பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஊதா கலரு, இன்னொன்று பச்சை. எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பச்சை சிறகு அவரைங்க. இதை பராமரிக்கிறது ரொம்பவே ஈஸிங்க. காய் பார்த்தீங்கன்னா நல்லாவே பிடிக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதில் நல்லாவே எனக்கு ஈல்டு எடுத்துருக்குறேங்க. வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம் இதை அறுவடை பண்ணிடலாங்க. இன்றைக்கி காயெல்லாம் பறிச்சுக்கிட்டேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் குடம் தக்காளி. இதில் பாருங்கள் ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சு விட்டுருக்குறேன். சூப்பராக வந்து இருக்குது. இதில் எவ்வளோ காய் பிடிச்சிருக்குது பாருங்கள். அப்படியே கொத்து கொத்தாக நிறைய பழங்கள் பழுத்திருக்குது. இப்போ பழுத்த பழத்தையெல்லாம் பறிச்சுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ பழம் கிடச்சிருக்குதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு காராமணி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 காய் வந்து நான் ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தோம்னா நல்லா முத்திருச்சுங்க. அது சரி விதைக்காக விட்டுறலான்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். மீதி அந்த காய் மட்டும் பறிச்சுக்கிட்டேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய். அதில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காய் இருக்குதுன்னு. நல்லா திரண்டிருக்கிற காயை பார்த்து அதிலே ஒரு 4 காய் பறிச்சுக்கிட்டேங்க. அடுத்தது இந்த கத்திரிக்காயில் பாருங்கள் இதில் ஒரே ஒரு காய் மட்டும் இருந்துச்சு, அதையும் பறிச்சுக்கிட்டேங்க. அடுத்தது குடமிளகா. அதுலேயும் கொஞ்சம் காய்கள் இருக்குதுங்க, பறிச்சுக்கலாம். இன்னும் பெருசாகும். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பழுத்துருதுங்க. சரி அதனால் பறிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 2 குடமிளகா இருந்துச்சு, அதையும் பறிச்சுக்கிட்டேங்க. அடுத்தது பாவக்காய். இப்போ தாங்க ஃபஸ்ட்டு காய் பிடிச்சிருக்குது. அது என்னன்னு தெரியலைங்க, பாவக்காய் மட்டும் எனக்கு கரெக்டாகவே வரதில்லை. இந்த டைம் எப்படியோ ஒரு காய் கிடச்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சக்ஸஸ் கார்டன் அண்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.